என்பதற்காண்டி நமக்கு சொற்பொழிவு பண்ணுறது வந்திருக்காங்க. அருள்மிகு கன்னியா பரமேஸ்வரி அம்மாவை நினைத்து அருள்மிகு ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி சத்திரத்தின் அறங்காவலர் மற்றும் தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உடம்பு அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் வருது தானே. வயசாயிட்டுன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை. வெரி குட். அப்படிதான் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். வயசாயிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு சிந்தனையே. நிறைய பேர் மருத்துவமனைக்கு செல்கிறோம். இதயம் எங்கே இருக்குது, நம்மளுடைய இதயம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதயம் எங்கே இருக்குது, நுரையீரல் எங்கே இருக்குது, நம்மளுடைய அவயங்கள் உள்ளுறுப்புகள் எங்கே இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது நீண்ட நாட்களாக நம்ம பிரகாஷ் சார் சொல்லி அமைச்சுக்கிட்டோம். இதில் இது சார்ந்த கேள்விகள் கேட்டாலும் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சுதுன்னா சொல்லுவேன். சரிங்களா? ரைட். இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கலாமா? மைண்டு இங்கே தான் இருக்கா, வீட்டில் இருக்கான்னு பார்த்துருவோமா? சரி. உட்காந்தபடியே கையை ரெண்டையும் தூக்கிக்கிங்க. எவ்வளோ தூக்க முடியுது அவ்வளோ. எப்படி தூக்க மாட்டோம்னா லைட்டாக தூக்கலாம். சரி, உங்கள் ரெண்டு கையும் தூக்கிட்டோம். எல்லாரையும் கீழே இறக்கிக்கிட்டே வரணும். 60 நீங்களே எண்ணிக்கிட்டு, 60 கண்ணை மூடி எண்ணிக்கிங்க. நீங்களே எண்ணிக்கிங்க. எண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 கையையும் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கொண்டு வரீங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? ரெண்டில் கொண்டு வரணும். சைடில் கொண்டு வந்தீங்கன்னா தெரியாது. முன்பக்கத்துலேருந்து அப்படியே பொறுமையாக கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும். கண்ணை மூடி பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா என்னமோ சொன்னார் அப்படின்னு வந்துடும். கண்ணை மூடிட்டு செஞ்சீங்க தான் அப்படியே வரப்ப அப்படி கீழே வரப்போ ஒன்று தெரியும். என்ன தெரியுது அதை மட்டும் சொல்லுங்கள். அவங்க சொன்னோன்னா அப்படியே சொல்லிக்கலாம்னு நினைக்க வேணாம். அவங்கவுங்களுக்கு மாறும். ஏதாவது தெரிஞ்சா? ஒன்றுமே தெரியல சார். அப்படி செஞ்சு வரும் பொழுது கைங்க விரல்கள் எல்லாம் பம்பிங் ஆகிறத நீங்கள் உணரலாம். கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே கரண்ட் அப்படியே லைட்டாக வந்து பம்பிங் ஆகும். ரத்தம் வந்து அப்படியே இதுலேருந்து கீழே இறங்குறப்பே அப்படியே அந்த உணர்வு தெரியும். விறுவிறுன்னு இருக்கும். இதை வந்து டெய்லி ரொம்பலாம் செய்ய வேணும். 5 டைம் செய்யுங்க. 5 முறை, ஒரு நாளைக்கு 5 முறை செஞ்சால் நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மை பயவைக்கும். நன்மை செய்யும். உடல் வந்து நல்லது செய்யும். இப்போ செல்ஃபோன் எல்லாம் வச்சுருக்கோமா? யார் யார் சார்ஜ் நான் போடவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க யார் யார்? நான் என் ஃபோனை சார்ஜே போடுறது இல்லைப்பா. யார் யார்? யாருமே இல்லையா? என் ஃபோனை நான் சார்ஜே போடுறதில்ல சார். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கூட போடுறதில்ல சார். இல்லை, அதுக்கு தான் கேட்டது. சார்ஜ் போடாட்டினா ஏன் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு இப்போ அதுக்காக தான் கேட்க வந்தேன். சில பேர் பவர் பேங்க் வந்து 5 பவர் பேங்க் வச்சு அதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு தான். ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் போடுறோம், நம்ம உடலுக்கு சார்ஜ் போடுறோமா? அதான் சாப்பிட்றோம்ல சார். டீ குடிக்கிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லா வீட்டுமே ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது நமக்கு எப்பப்போ தோணுதோ அப்போல்லாம் வீட்டில் விசேஷம் நடக்கிறப்பெல்லாம் வீடு என்ன பண்ணுவோம்? ஒட்டடை அடிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கழுவி விடுவோம். அப்புறம் வண்ணம் தீட்டுவோம். வண்ணம் தீட்டுவோமா? தீட்ட மாட்டோமா? தீட்டுவோம். சரி. வண்ணம்னா கலர் அடிக்கிறது, பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் லேமினேஷன் அதெல்லாம் வந்துருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக அதெல்லாம் வந்துருக்கு. அந்த மாதிரி நம்ம உடலை தினமும் பராமரிக்கிறோமா இல்லையா? இல்லை தான். அதனால தான் கேட்குறேன். நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் இருந்தாலும் இல்லை தான். அது உண்மையான பதில் வந்து இல்லை தான். ஏன் அப்படின்னா காலையில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒரே செய்தி. அப்புறம் வீட்டில் உள்ளவங்கள வேலைக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் மணி ஆகிடும். சாப்பிட மாட்டோம்.
தாமதமாக சாப்பிடுவோம், சில நாளைக்கு லீவ் விட்ருவோம் சாப்பாட்டுக்கு. நடக்குதா இல்லையா? நடக்குது. இந்த மாதிரி லீவ் விடுறப்ப தான் புதிய புதிய நோய்கள் வர்றது நம்ம தான் கூப்பிட்டு வரவழைச்சிக்கிறோம். ஏன் அப்படிங்கிறத நம்ம காமிச்சு உங்களுக்கு புரிய வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரிங்களா? ரைட். நம்ம வீட்டில் மோர் கிடைஞ்சி வச்சுருப்போம், அப்படியே பொங்கி வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? வெண்ணெய் எடுத்துட்டது பிறகு லைட்டாக பொங்கி இருக்கும், ஃப்ரிட்ஜில் கொண்டு வைப்போம். அந்த பொங்கல் வந்து என்னது, பொங்கி இருந்தது அடங்கியிருக்குமா, அப்படியே பொங்குனது மேலேயே இருக்குமா? அடங்கி இருக்கும். மறுபடியும் கிடைஞ்சோம்னாலும் கொஞ்சம் வெண்ணெய் வரும், அதே மாதிரி நுரை வரும். இந்த மோரை வந்து 4-5 நாள் வச்சுட்டு திரும்ப பயன்படுத்திக்கலாமா? நம்ம பயன்படுத்திக்கலாமா? அதே மோர் தானே, நம்ம தானே தயார் பண்ணி வச்சோம், கிடைஞ்சிட்டோம், வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டோம். அந்த மோரை பயன்படுத்திக்கலாமா? புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்க வேண்டியதுதான். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னால நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியம் இருக்காது. பேக் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? டேட்டு போட்டோம், டேட்டை போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு தெரியுமா புதுசு பழசு தெரியுமா? அப்போ எடுத்துக்கலாமா எடுத்துக்க மாட்டோமா? எடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கும். பேக்கிங் கண்டுபிடிச்சிலேருந்து எங்களுக்கு என்ன தெரியும், சீல் போட்டிருக்கு, எடுத்துக்கிறோம், சாப்பிட்றோம், போயிட்டுருக்கோம், நேரம் இல்லை. சரிங்களா? சரி, இதெல்லாம் ஏன் சுற்றி சுற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம்? அப்படியே இட்லி மாவுக்கு வந்துடுங்க. இட்லி மாவுக்கு வச்சிடலாமா? இட்லி மாவை எடுத்து வைக்கிறோம். முத நாள் வந்து என்ன பண்ணுவோம், உப்பு போட்டு நம்ம கையை விட்டு தான் கரைக்கிறோம். அழகாக உப்பி இருக்குது, இட்லி தோசைலாம் நல்லா இருக்குது. மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைப்போம். 2 நாள் பார்க்குறப்ப அந்த உப்புனது வந்து உள்ளே அடங்கியிருக்குமா, அதே மாதிரி உப்பி இருக்குமா? அடங்கியிருக்கும். மறு 2 நாள் கழித்து வைக்கிறோம், உப்பி இருக்குமா, அடங்கியிருக்குமா? அடங்கியிருக்கும். இது வரைக்கும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச மாவை சரியாக பார்க்காதவங்க மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த மாவை போய் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லேயர் ஒன்று போடும், தெரிச்சு போயிடும், தெரிச்சது மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு மாதிரி அடை மாதிரி இருக்கும், கீழே லிக்விடாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே அரைச்ச அந்த நொய் மாதிரி கீழே கடைசியாக கீழே படிஞ்சிருக்கும். அப்புறமா கலக்கி விட்டு நம்ம கொடுப்போம். அதில் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்க வெங்காயம் கலராக சேர்த்து கொடுத்துருவோம். கொடுக்குறோமா இல்லையா? பார்த்தது மாதிரியே சொல்கிறீங்களா? உங்கள் வீட்டில் அப்படியானா எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம அவசர கதியில் பண்ணிடுறோம். அதுதான் நமக்கு நீண்டகால நோயை கொடுக்குது. எப்படி இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி நம்ம உள்ள உறுப்புகள்லேயும் கேஸ் ஃபார்ம் ஆகி வாயுவாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடலில் எங்கே பலகீனமாக இருக்குதோ அங்கே போய் இந்த வாயு தங்கிட்டு நமக்கு என்ன பண்ணுது, வலியே கொடுக்கும். அப்போ வலியை கொடுத்துட்டு மருத்துவர்கிட்ட போய் வலியை சரி பண்ணுங்கன்னா அவரால் பண்ண முடியுமா? பண்ண தப்பு யாரு? நகையை கண்ணாடிச்சது யாரு? கண்ணாடிச்சிட்டு நம்ம இடத்துல கண்ணாடிச்சிட்டு அவர்கிட்ட போய் தேடி கொடுங்கன்னு சொன்னால் தேடி கொடுப்பாரா? தேடி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் அந்த நீங்களே தேடுறதுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் சொல்லித்தரலாம் நினச்சிட்டு இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சது பிறகு, ட்ரைனிங் முடிஞ்சது பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சரி. ஹார்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும். இதயம், நம்மளோட இதயம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம மருத்துவமனைக்கு போனால் இப்படி தான் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் முதல் வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஹார்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, நெஞ்சு குழிக்கு. இது வந்து நேர் வர்மம்னு பேர், வர்மத்துக்கு பேர் நேர் வர்மம்னு பேர். இந்த இடத்துல இருக்கும். இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும். மேலே நுரையீரல் இருக்கும், உள்ளுக்குள்ளே இதயம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் படப்படப்பை வந்துட்டு வேர்த்து கொட்டினாலே நம்மளே போய் என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாக ஸ்டெண்ட் வச்சுருங்க அப்படின்ட்டு விரைவாக போய் காமிக்க போயிடும். ஆனால் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா ஒழுங்காக வச்சுக்கிட்டு அந்த மருத்துவரை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எந்த மருத்துவத்தும் குறை சொல்லக்கூடாது. நம்ம தயார் நிலையில் கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட போய் சரி பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து நார்மல் ஆகிடணும். போகிறப்பே என்ன பண்ணக்கூடாது, குழப்பத்தோடையே போகக்கூடாது. சரிங்களா? அது மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நீங்களே படிங்க, என்ன ரிப்போர்ட்டுன்னு படிங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு, ஏஐ வந்துட்டு
என்ன நிறையா சாட்லாம் வந்துட்டு அப்படியே போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு என்ன மொழி பிடிக்குதோ புரியுதோ அதில் தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு பயம் இல்லாமல் பயணிங்க. ஒவ்வொரு நாளும் சஸ்பென்ஸாக பயணிக்கவே கூடாது, வாழக்கூடாது. அந்த வாழ்க்கையை வந்து இனிமையாக வாழ்ந்துக்கணும். சரி, இதில் யாராருக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும்? அப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது யார்? ரைட். இப்போ ஒன்றும் தண்டனைலாம் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். என்னென்ன உணர்வு வரும், என்ன ரியாக்ட் பண்ணும், என்ன உடம்பு, என்ன உள்ளுறுப்பு பாதிக்கும், என்ன உள்ளுறுப்பு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அதில் இருக்குது. சரிங்களா? எனக்கு வந்து ஸ்வீட் தாங்க நிறையா பிடிக்கும், அது இல்லைன்னா என்னால் முடியவே முடியாது அப்படின்னா அளவாக சாப்பிட்ணும், அப்போ தான் செரிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டு தான் அப்போ தான் செரிக்கும். கூட போயிடக்கூடாது. ஒரு 30 வரைக்குமே வந்து ஸ்வீட் எடுத்துக்கலாம் என்னோடய பார்வையில். இல்லை விருப்பப்படுறவங்க கடைசி வரைக்குமே எடுத்துக்கலாம். தைரியம் உள்ளவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அந்த கலோரியை செலவு பண்ணிடணும். எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை என்ன பண்ணிடணும்? செலவு பண்ணிடணும். செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை. செலவு பண்ணாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு என்ன டெபாசிட் ஆகும். அது பேர் வச்சுருவாங்க, அந்த நோய்க்கு பேர் வச்சு இன்சில் வச்சு கொடுத்துருவோம். அதனால் இன்சில் வைக்கணுமா பேர் வைக்கணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? புளிப்பு, இனிப்பு பார்த்துருக்கோம். நம்ம வீட்டிலே பிடிக்காத ஒரு சுவை வந்து துவர்ப்பு, கசப்பு. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? எனக்கு நான் பேசுகிறப்ப தான் எப்பா சீக்கிரம் முடிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முடிப்பா அப்படின்னு வச்சுக்கலாமா இல்லை கண்டினியூ பண்ணிக்குமா? சரி, கசப்பு யாரோட லிங்க்னு பாருங்கள் மேலே. கசப்பு யாரோட தொடர்பில் இருக்குது? இதயத்தோட தொடர்பில் வரும், இல்லைன்னா இதயத்தோட மாறி இருந்தாலும் இருக்கும். கசப்பு வந்து இதயத்தோட தொடர்பு. சார் நம்ப முடியலங்க, எனக்கு நம்ப முடியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, நம்மளுடைய ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தேல் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். தேல் கொட்டிட்டுனா என்ன பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட்டு. தூங்கக்கூடாது. என்ன பண்ணுவாங்க? சிறியானுங்க இலையை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அல்லது வேப்பிலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, விஷம் முறியறதுக்காக. அப்போ இதயம் வந்து என்ன ஆகும்? பம்பிங்கில் இருக்கிறதுக்காகவும் ரத்தத்தை வந்து கெட்டியாக்காமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம பண்ணியிருக்காங்க. அப்போ கசப்பு வேணாம் அப்படின்னா யார் டிஸ்டர்ப் ஆவா? அதை பார்த்துக்குங்க. தோற்பு சுவை வந்து மண்ணீரல் நல்லா செரிக்கிறதுக்கும், இன்னும் சொல்லப்போனால் மஞ்சக்காமாலை வராமல் இருக்கிறதுக்கும், இரத்த செல்களை நல்ல விதமாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் தோற்பு சுவை சப்போர்ட் பண்ணும். ஹெச்பி கம்மியாக இருக்குது சார், இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தோற்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்போ தோற்பு சுவை எங்கெங்கே இருக்குது? மாதுளம்பழத்தில் இருக்குது சார், வாழைப்பூவில் இருக்குது சார், மாம்பிஞ்சி, மா விதையில் உள்ள பருப்பு, பச்சையாக உள்ளது சரி, நம்ம இது வத்தலாக பண்ணியிருந்தாலும் அதில் உள்ள தோற்பு சுவை எடுத்துக்கலாம். இதில் எது முடியுதோ அதை எடுத்துக்கலாம். இந்த 3 சுவை இருக்குது. இல்லை சார், நான் திரிபலா சோரணம் நாங்கள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். உப்பு நம்ம போட்டுருவோம். திரிபலா சோரணம் காரம் எடுத்துக்கலாம். வேற இனிப்பு நம்ம சேர்த்துறோம். புளிப்பு தான் நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம தவிர்த்து இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கசப்பு சுவையும் தோற்பு சுவையும். ஸோ இன்னையிலேருந்து சேர்த்துக்க முயற்சி பண்ணிக்கலாம். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. பெருநெல்லிக்காயில் 6 சுவையும் இருக்குது. பெரிய நெல்லிக்காயில் சார் வந்து 6 சுவையும் அதில் இருக்குது. சார் அதை சாப்பிட்டா எனக்கு பல்லு கூசுது அப்படின்னு சொல்லிடுவோம். பல்லு கூசுது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதை வந்து வத்தலாக பயன்படுத்திக்கலாம், அல்லது ஊறுகாயெல்லாம் நீங்கள் புளிப்பு இல்லாத ஊறுகாய் தயார் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஓகே சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்போனா இது என்னத்துக்கு அடுத்த கேள்வி வரும், அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். தேனில் போட்டும் அந்த நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். தேன் வந்து கசப்பா இனிப்பா? தேன் சாப்பிட்றோம்ல, கசப்பு சுவையா இனிப்பு சுவையா? இப்போ நம்ம தேன் இன்னைக்கு போய் சாப்பிட்டுட்டு கடைசியாக தான் இனிக்கும். அது வரைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எல்லா சுவையும் வந்து போகும். மெயினாக கசப்பு சுவையோட சாரம் அதில் இருக்கும், செரிக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கும். இனிப்பு சுவை வந்து ஏன்னா மருந்தை வந்து
உடம்புல செரிக்க வைக்கிறதுக்காக தேனை பயன்படுத்தும். ஸோ அதனால் தேன் வந்து ராஜ உணவுன்னு சொல்லலாம், தெய்வீக மூலிகைன்னு சொல்லலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெய் வந்து எத்தனை வருஷம் ஆக ஆக அதுக்கு பவர் கூட, நெய் நீண்ட நாட்கள் ஆக அதுக்கு சக்தி கூட. அதனால் லேகியத்தில் நெய்யும் தேனும் அந்த மூலிகை பொருளும் கலந்து என்ன பண்ணுவாங்க, லேகியமாக மாற்றுவாங்க. லேகியம்னா பயன்பெற வேண்டியதில்லை, ரொம்ப நாளைக்கு பயன்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னிக். அது மாதிரி உப்பு போட்டு வத்தல் தயார் பண்ணோம்னா ரொம்ப காலம் வீணாக அடிக்காமல் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னிக் தான் அது, ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரைட். இப்போ இது இல்லாமல் சார் இதெல்லாம் புரியுது சார், இந்த பிள்ளைங்க வந்து பொழுதுனைக்கு நூடுல்ஸ் தான் சார் கேட்குது, நூடுல்ஸ் சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்? அது ஒரே ஒரு மருந்து சொல்லிடுறேன், அதே வேலையை வச்சுக்காதீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க. இது வந்து ஃப்ளவர் மெடிசன் பேர், மலரில் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து, ஆர்ன்னு சொல்லுவாங்க, ரெஸ்கியூ ரெமெடின்னு பேர். இது அனுபவத்தில் நாங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க, அடிபட்டு போயிடுது, பதட்டமாகிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். பிள்ளைங்க அழும்பு பண்ணாலும் பயன்படுத்தலாம், நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். எவ்வளோ பயன்படுத்தலாம்? 100 ml-க்கு 100 மில்லி தண்ணி, ஹாட் வாட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம செய்ய முடியலாம் சாதாரண தண்ணி அல்ல நம்ம வீட்டில் இருக்க தண்ணி, அதில் 5 சொட்டு விட்டுட்டு நீங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் வேலை செய்யும். என்னத்துக்கு நினச்சி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்காக வேலை செய்யும். சரிங்களா? நன்மைக்கு மட்டும். ரெஸ்கியூ ரெமெடி அல்லது ஆர்ஆர் விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான், நீங்களே போய் வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் இல்லை, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் அந்த பகுதியில் கண்டிப்பாக கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு சொல்லியாச்சு, நீங்களும் பயன்படுத்திக்கலாம். சார் எனக்கு ரொம்ப கோபம் வருது சார், அதுக்கு பயன்படுத்திக்கலாம். உள்ள கோவப்படுறான் சார், பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி, கோவப்பட்டால் எந்த ஒரு பாதிக்கும்? இங்கே மேலே இங்கே சார்ட்டில் உணர்வுகளில் வந்து என்ன போட்டிருக்கு? கோபப்பட்டீங்கன்னா கல்லீரல் பித்தப்பை பாதிக்கும். ஸ்டோன் வந்துடு சார், ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது அதிகமாக கோபப்பட்டு சில பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஸ்டோராகி அது திடப்பொருளாக மாறிடும். லிக்விடாக போக வேண்டிய பொருள் திடப்பொருளாக மாறப்ப ஸ்டோன் கல்லாக மாறிடுது. அதை மாடிஃபை பண்ணோம்னா கோவப்படாமல் இருக்கணும். முடியல அப்படின்னா இந்த லிக்விடை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரப்ப அது மறந்துடும். எந்த விஷயத்தையும் அடிக்ஷன் ஆகிடக்கூடாது, எந்த விஷயத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. இந்த மருந்து தான் இருக்க போடு அப்படின்னு போட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரி, கோவம் வந்துட்டுங்க, வந்ததை உடம்புல சாராமல் வச்சுக்கணும். இமோஷனை காமிக்கணும், என்ன பண்ணக்கூடாது, உடம்புலையோ ட்ராவல் பண்ணாமல் வச்சுக்கணும். அதான் சார் முடியல, அதை முயற்சி பண்ணணும். எப்படி நம்ம ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன்லாம் தேவையானதை எடுத்துக்கிறோமா இல்லையா? தேவையானது வாட்ஸ்அப்பு, டெலகிராம், என்னென்ன இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் எடுக்கிறோம். எங்கே இருக்குன்னா ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. இல்லை ஆப்பிள்னா எல்லாம் இருக்கும், ஆப் ஸ்டோரில் இருக்குது. அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன், நான் தேவையானதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நம்மளுடைய உணர்வுலாம் ஒரு இடத்துல தானே இருந்திருக்கும். அதை எடுத்தேன், ஆக இது வேணான்னு சொல்லிட்டாங்களேன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், வேணாங்கிறத டெலீட் பண்ணிடலாமா, அன்இன்ஸ்டால் பண்ணாமல் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்மளும் அன்இன்ஸ்டால் பண்ண கற்றுக்கணும். அன்இன்ஸ்டால் பண்ணுறது தெரியல சார், அதுக்கு தான் ஆலய வழிபாடு. அதுக்கு தான் ஆலய வழிபாடு. மகிஷாசுரனை அழிச்சிட்டாரு, அந்த அம்மா அழிச்சிட்டாங்கல்ல, திரும்ப ஏன் நம்ம கும்பிட்றோம்? மகிஷாசுரனை அழிச்சாச்சு, திரும்பவும் அந்த அம்மாவை 9 நாள் வணங்குறோம், திரும்ப பூஜை பண்ணுறோம், திரும்ப அவனை அழிக்கிறோம், திரும்ப வந்துட்டுருக்கோம். அப்படின்னா அழிச்சாச்சா அழிக்கலையா? மகிஷாசுரனை அழிச்சாச்சா அழிக்கலையா? அழிச்சாச்சு. அப்புறம் திரும்ப நம்ம ஏன் கும்பிட்றோம்? அதை நினைவு போற்றும் வகையில் அதை வணங்குறோம். அந்த மாதிரி உணர்வுகள் நமக்கு வரும். இந்த கோபம், ஆத்திரம், இந்த மாதிரி இயல்பு வாழ்க்கைக்கு ஒவ்வாத உணர்வுகள் வரும். அதை 9 நாள் இவங்கள்ட்ட வழிபாடு பண்ணி வரும்பொழுது
அந்த உணர்வுகளை இவங்க அழிச்சிருவாங்க. யார் அழிப்பா? மலைமகள், அலைமகள், திருமகள் என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சிருவாங்க. அந்த மகிஷாசுரன் வந்து நம்மள்கிட்ட இருக்க அசுர குணம், அதை அழிச்சிருவாங்க. அதுதான் இயற்கை வழிபாடு, இறை வழிபாடு எல்லாமே அதே தான். அப்போ அந்த ஃபீலோடு கும்பிட்றப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் இயற்கை வழிபாடு, இறை வழிபாடு. எப்போ டைவர்ஷன் ஆகிறோம்? நம்மளை மீறி போகிறப்ப நமக்கே தெரியாமல் அது நடந்துடும். நான் ஏன் பேசுகிறேனே தெரியல, நான் ஏன் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அதை ரியலைஸ் பண்ணிட்டாலே அது அழிஞ்சிடும். நம்ம நினச்சிட்டாலே என்ன ஆகிடுமா? உடனே டெலீட் ஆகிடும். ஸோ டெலீட் பண்ண தான் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். சரிங்களா சார்? இதை காமிச்சிடலாமா சார்? இப்போ நம்ம இதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தாலும். இன்னைக்கு தான் சார் நான் பார்க்குறேன். இதுதான் நம்ம நுரையீரல், ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்குது. இந்த நுரையீரலில் 6 லிட்டர் வரைக்கும் பிராணன் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சொன்னோடனே உடனே போயிடுமா? அதுக்கு எவ்வளோ சிரமங்கள் படும். அது முழுமையாக இலவசமாக உற்பத்தியாகி நமக்கு இறைவன் கொடுத்துட்ருக்காரு. அதுக்காக தான் மரம் கன்று நடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆலமரம் நடுவாங்க. ஆலமரத்தில் தான் பஞ்சாயத்துலாம் நடக்கும். படத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பஞ்சாயத்து ஏன் நடக்குதுன்னா 24 hours 24 மணி நேரமும் பிராணனை அதிகமாக உற்பத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு மரம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆலமரம். ஸோ ஆலமரத்தை நாங்கள் வீட்டில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. பில்டிங்கெல்லாம் உடஞ்சிரும். அப்போ சிறுசாக இருக்கிறதுக்காக துளசியை கொண்டு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுது? 24 மணி நேரமும் பிராணனை நமக்கு தருது. இப்போ வீட்டில் வைக்கிறதுக்கு துளசியை பயன்படுத்திக்கலாம், துளசி மரம் வச்சுக்கலாம். கிராம மக்களுக்காக அரச மரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்போ பிராணன் அதிகமாகிடுது, அதாவது ஓட்டு அதிகமாகிடுது. மணி ஆகலை, கரெக்டாக போய்ட்டுருங்க. டைம் இங்கே சொல்லிட்டாங்க, அப்படியே டைம் கரெக்டாக போயிட்டுருக்கோம். கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவேன். இந்த பிராணன் உள்ளே போக போக இவரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராணனை எடுத்துக்கிட்டு இதயத்தட்டை கொண்டா கொடுத்துருவார். இதயத்தட்டை கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வீட்டில் தண்ணி போட்டோம்னா மோட்ரு ஓடுதில்ல, உள்ள பாய் ஓவர் ஃப்ளாயி ஊற்றிக்கிட்டே இருக்கோம். அப்புறமா லேட்டாக போய் நிறுத்துவோம். மின்சாரத்தையும் வீணடிக்கிறோம், நீரையும் வீணடிச்சிடும். அதுக்கு இப்போ ஆட்டோ கட் ஆஃப்லாம் நிறையா வந்துருக்கு. அப்படி இருந்தாலும் அதை ஆன் பண்ணாமல் விட்டுறோம் ஆட்டோ கட் ஆஃபில். சரிங்களா? இவர் தான் உடம்புல உள்ள அத்தனை அவயங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க? பிராணனை கொண்டு போகிறாரு. ரத்தவத்து வழியாக கொண்டு போகிறாங்க. ரைட்டுங்களா? இதுதான் நம்ம உள்ள வாழ்வு சார். இங்கே உள்ள வாழ்வு, இங்கே உள்ள வாழ்வு, இங்கே தான் ஸ்டெண்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியிருக்காங்களா இல்லையா? உண்மை அதுதான். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய உணர்வுகளால் ஸ்டெண்ட் வைக்கிற மாதிரி ஆகிடுது. சரிங்களா? அப்போ கோவப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம்னா, இவர் வந்து 120 வருஷத்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 120 ஆண்டுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வகையிலையும் ஃபார்மேட் மாற்றாமல் இருக்கிறதுக்காக 120 வருஷம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அது மாதிரி பண்ண முடியுதா? வச்சுருக்கோமா கரெக்டாக? ஏன்னா பதிலே காணும். 120 ஆண்டுகளுக்கு இதுக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ரன் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காரு இறைவன். அது மாதிரி நம்ம வச்சுருக்கோமா இல்லையா? ஏன் இல்லை? அதை மாற்றிக்கணும், எல்லாம் மாற்றிக்கணும். சரிங்களா சார்? மாறிடுமா? மாறும். நம்ம டயல் ஃபோன் வச்சுருந்தோம், இப்படி சுற்றுற ஃபோனு, அப்புறம் ஃபோனு, பட்டன் ஃபோனு. லேட்டஸ்ட்டாக 5G தாண்டி எத்தனை ரேம் அதுன்னு அட்வான்ஸாக என்னென்ன இருக்கோ ஃபோனை பயன்படுத்துகிறோமா இல்லையா? அது யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு? யாரோ டியூட்டோரியல்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ பார்த்தீங்களா? இல்லை எதுவும் சொல்லிக் கொடுத்தாங்களா? யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? இல்லை தானே? அப்போ அதே இதில் ரிவர்ஸில் போனீங்கன்னா நம்ம உணர்வுகளை மாற்ற முடியுமா? முடியாது. 2 பேர் தான் பேசுகிறாங்க. பாக்கியெல்லாம் நான் பேசுறது புரியுது தெரியல. உணர்வுகளை மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். சரி, பார்க்கலாம். இது வந்து O2 பிராணன் போகக்கூடியது. இது CO2 வர்றதுனால அந்த கலர் மாற்றி கொடுத்துருக்காங்க, புரிய வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறமா நீங்கள் பார்த்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக இதில் தான் பல்கி லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. லிவர் பெருசாக போச்சு, லிவர் வந்து கண்டாமினேஷன் ஆகிடுச்சு, லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்
கொஞ்சோண்டு வச்சிங்கன்னா போதும், அது வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போனா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லது. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கல, அதனால பாராட்டும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் எடுத்து பார்த்துடலாம். இது வந்து எங்களுக்கே காமிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நாங்கள் வந்து பெருமை அடைஞ்சுக்கிறோம். இவர் தான் அந்த லிவர். நீங்கள் சாப்பிடுகின்ற எல்லா விதமான தரமான உணவாக இருந்தாலும் சரி, தரமற்ற உணவாக இருந்தாலும், என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அவரை செரிக்க, அத்தனை உணவுகளும் செரிக்கிறதுக்கான ஃபார்முலா இவர்கிட்ட தான் இருக்குது. கெமிக்கல் இவர் தான் உற்பத்தி பண்ணுவார். இதுக்குள்ளே தான் 5000 அறைகள் இது உள்ளே இருக்குது. காமிங்க அப்படின்னு கேட்கக்கூடாது என்கிட்ட, நானும் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படியே 5000 அறைகள் இருக்குது. இந்த 5000 அறைகளில் தான் நம்ம சாப்பிட்ட உணவுகளுக்கு தேவையான கெமிக்கல் என்ன, வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்யுது. அப்போ இவருக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் இருப்பார்ல, பித்தப்பைன்னு ஒருத்தர் இருக்காரு. இது பின்பக்கம் ஒட்டியே இருக்கு பித்தப்பை. இதுதான் LDL HDL கூட போச்சு, குறைஞ்சி போச்சு, கல்ல வந்துடுச்சு, எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். பராமரிச்சோம்னா எடுக்கணுமா? பராமரிச்சா போதும். வீட்டுக்கு ஒட்டரை அடிக்கிறோமா இல்லையா? வெட் வாஷ் பண்ணோம்ல, லேமினேஷன் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறோம்ல, அதே மாதிரி இதை அப்பப்போ நினச்சிட்டா போதும். ஒட்டடையெல்லாம் அடிக்க உள்ளே போய் ஒட்டரை அடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கத்தி எடுத்து ஒட்டரை அடிச்சிடக்கூடாது. அது மாதிரி சொல்லலை, நீங்கள் நினச்சாலே வேலை செய்யும். சரிங்களா? ரைட். இதுதான் நம்ம சேமித்து சாப்பிட்ற சாப்பாடெலாம் சேர்த்து வச்சு நமக்காக காத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியிலையும் சொல்ல முடியும், உள்ளேயும் சொல்ல முடியாது, தவிக்கிறவர் இவர் தான். வெறும் ஸ்டொமக். ஆமாம், வயிறு. இவருக்கு உள்ள என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எப்போதுமே டிஃபால்ட்டாக உற்பத்தி ஆகிடும். சாப்பாடை பார்த்தோன்னே காலையில் சில பேர் ஏழிச்சோடனே வாமிட்டு வருதுன்னு சொல்லுவாங்களே, பித்த வர மாதிரி இருக்குது, வாந்தி எடுத்தால் மஞ்சள் கலராக வாந்தி எடுக்கும், வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களெலாம் இவர் ஏழிச்சோடனே இவர் ரெடி ஆகிடுவார். சாப்பாடு போட போகிறாங்க உங்களுக்கு அம்மா, ஏதோ டீ கொடுப்பாங்க போல இருக்குன்னு இது நினச்சி கொடுக்கலனோட என்ன ஆகிடுது, இமோஷன் ஆகிடுது. லேட்டாக கொடுத்தோடனே வாந்தி வந்துடும். கரெக்டாக கேட்டோடனே கொடுத்துருக்கணும், கொடுக்கலனோடனே என்ன பண்ணணும், கொஞ்சம் குடித்தோடனே வாந்தியாக வெளியில் வந்துடும். என்ன காரணம்னா இங்கே உள்ள சிஸ்டம் அது மாதிரி இருக்குது. எப்போ அதை செரிக்க வைக்க முடியாததுனால நான் வந்து வெளியே அனுப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுருது. சரிங்களா? இதில் வந்து பாக்டீரியா, நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா, இது இல்லாமல் இவங்கள்டேருந்து வர எசன்ஸ், பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய எசன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம சாப்பிட்ட உணவை சத்து பொருளாக மாற்றி கொடுக்குது. ஓகேங்களா? மறுபடியும் கொஸ்டின் கேட்பேன், யார் என்ன பண்ணான்னு தலையாட்டிட்டு உட்காந்தீங்கன்னா கேட்பேன். லங்ஸ் 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 கல்லீரல், கல்லீரல், மண் ஈரல். ஸ்பிளீனுக்கு பேர் இதான் மண் ஈரல். இது இருக்குல்ல, இது மண் ஈரல். அதுலேயே பதில் இருக்கு, நிலப்பூதம்னு அர்த்தம். மண் பூதத்துக்கு மண் ஈரல், கல் ஈரல், நுரை ஈரல், காற்று நுரையா நுரைச்சிட்டு வரனால நுரை ஈரல் அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீரகம்னு சொன்னோம்னா அது பேர் ஒரிஜினல் பேர் வந்து நீர் ஈரல்னு பேர். நீர் ஈரல் தான் அந்த சிறுநீரகத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம அதாவது என்ன சொல்றது, பாக்டீரியா சொல்றாங்கல்ல, இவங்க அதாவது நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிச்சிச்சா, நல்ல உணவாக செரிச்சிச்சா, நல்ல குளுக்கோஸாக மாறிடுச்சா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் இவர் என்ன பண்ணுவார், இன்சுலினை கொடுப்பார். இதில் வந்து டைப் 1 டைப் 2லாம் இப்போ வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க ரிப்போர்ட்டில். ஆல்ஃபா செல் பீட்டா செல்களை இவங்க உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இவர் சரியாக இருந்தால் மட்டும் கொடுப்பாரு. இவருக்கு லஞ்சம்லாம் கொடுத்தா வாங்க மாட்டார். சரியாக இருந்தால் இன்சுலின் சுரப்பேன், இல்லைன்னா கோச்சிக்காதீங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல்னு பேர். நீங்கள் சாப்பிட்ட உணவு கரெக்டாக செரிக்க வைக்கிறதுக்கு மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று பேதியாக போயிடும், இல்லை வாந்தியாக வர வச்சிடும். இது பெருங்குடல். இது வந்து இதுக்குள்ள பெருங்குடல் இருக்கு. இதுதான் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் அடிஷனலாக இருக்கிறதால அந்த பேர் வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? எல்லாம் எடுத்து காமிச்சாச்சு. இதுதான் கிட்னி. முதுகில் வலி இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸ்டோன் வந்துட்டுனா
வலிக்கும். அதனால அது கவனமாக ஸ்டோனானு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அல்லது தொப்புளுக்கு நேர் பின்னாடி இங்கே வலினா முதுகுவலி, சைடில் வலிச்சுன்னா சிறுநீரகக்கல் வந்திருக்கலாம், அல்ல அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு, இல்லை தண்ணி குடிக்காமல் வந்திருக்கலாம், ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம். இது பித்தப்பை, இதில் சொல்லியாச்சு. இவங்க வந்து நம்ம காது எப்படி இருக்குதோ அந்த அளவு தான் அவங்க கிட்னி இருக்கும். நார்மல் கலரை விட நம்ம காது கருப்பாக ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி முட்டிக்கு கீழே ஸ்கின் கருப்பானாலும் கவனமாக பார்த்துக்கணும் உடம்பை. இதெல்லாம் சிம்டம்ஸ். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இன்னும் வந்து 20 நிமிஷம் இருக்குது. இப்போ சொன்னதில் ஏதாவது புரிஞ்சிச்சா புரியலையா? கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பயமும் வந்திருக்கு, கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது. திரும்ப இந்த வாட்டி சொன்னால் சரியாயிடும். தூக்கமே வரல சார், படுத்தா தூக்கம் வரல, கேசட் மாதிரி ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டோபமைன் அப்படின்னு மையத்தில், நம்ம மூளையின் மையப்பகுதியில் உருவாகும், எல்லாருக்குமே உருவாகும். அது சரியான விதத்தில் உருவானுச்சுன்னா தூக்கம் வந்துடும். சில பேர் எங்கே படுத்தாலும் எப்போ படுத்தாலும் தூங்கிடுவாங்களா இல்லையா? அவங்களுக்கு இதோட இயக்கங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது டயத்தை தாண்டி தூங்கினா தப்பு. 3-8 24 மணி நேரத்தை 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஆக்ஷனில் இருக்கணும், செயல்பாட்டில் இருக்கணும். அதை மீறி கூடுதலாக பண்ணோம்னாலும் நோய் தான். மிகையினும் குறையினும் நோய் செய்யணும்னு சொல்கிறார் வள்ளுவர். அப்போ எல்லாமே அளவு தான். அளவு மீறினாலே நெஞ்சு தான், விஷம் தான். சரிங்களா? இப்போ அது மாதிரி லைட்டாக மழை தூர்னாலே எனக்கு தும்மல் வந்துடும். அது மாதிரி கதவை திறந்தாலே, பீரோடு திறந்தாலே அடுக்கு தும்மல் வந்துடுது. காலையில் ஏஞ்சோடனே அடுக்கு தும்மல் 10 வந்துடுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கதவு திறக்காமல் இருக்க முடியுமா? மாஸ்க் போட்டுக்கிட்டே செய்ய முடியுமா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாரம் டைம் எடுத்து, ஒரு வாரம் நம்ம ஒரு வேலையை வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியிலலாம் ரொம்ப வெளியில் போயிடக்கூடாது. கதவை திறந்துட்டு ஜன்னல் கதவையோ அல்லது கதவையோ திறந்தோம்னா நல்ல பிராணம் உள்ளே வரும் நம்ம வீட்டுக்குள்ளே. அது வந்ததுக்கு பிறகு ஆழ்ந்த மூச்சு எவ்வளோ தூரம் இழுக்க முடியுதோ அவ்வளோ தூரம் இழுக்கலாம். இழுக்க முடியல அப்படின்னு இருந்துச்சுனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அப்படி ரொம்ப இழுத்தீங்கன்னா ஏசியை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, 16ல் வச்சுருக்கீங்கன்னா மூச்சு விட சிரமப்பட்டீங்கன்னா ஏசியோட செல்சியஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, 16 வச்சுருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதை நார்மலுக்கு ஒன்று விடுங்க, இல்லைன்னா நார்மல் காற்றுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த சுவாசம் வந்து நார்மல் ஆகிடும். இந்த குரூப்புக்கெலாம் என்ன பிரச்சனைனா, இயற்கைக்கு மீறி செஞ்சால் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இந்த குரூப்புக்கெல்லாம் பிரச்சனை என்னென்னா, இயற்கையாக ஒரு விஷயம் இருக்குது, அது தாண்டி எது பண்ணாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒன்றும் சூடாக குடித்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை குளிர்ச்சியாக குடித்தாலும் பிரச்சனை பண்ணிடுவாங்க, மாற்றி சாப்பிட்டீங்கனாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. நைட்டு 2 மணிக்கு கிடைக்குது அப்படின்ட்டு 2 மணிக்கு சாப்பிட்டாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. அது எல்லாமே டைம் சொல்லியிருக்காங்க, அதுபடி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு அதே மாதிரி தூக்கம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. மெயினாக இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உணர்வுகளை மாற்றிக்கிறதுக்கு தான் இறை வழிபாடு. இப்போ நமக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்தோடனே என்ன கொடுத்தாங்க, இன்னைக்கு சுண்டல் கொடுத்தாங்க. அது வந்து குருவோட ஆதிக்கம் உள்ளது, புரோட்டீன் குருவோட ஆதிக்கம் உள்ளது. அப்போ அது நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப அந்த 2, அதாவது கிரக ரீதியாக வேலை செய்யும், மெடிக்கல் ரீதியாகவும் அது வேலை செய்யும். அப்போ சாப்பிட்டுட்டு தண்ணீர் வந்து நம்ம சிப் பண்ணி குடிக்கணும். எத்தனை முறை சாப்பிட்டீங்கன்னாலும் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க, ஒரு குரூப்பை சாப்பிடுங்கிறாங்க, வேணாங்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய வேண்டியதுதான். தண்ணி குடித்தா நல்லா இருக்குன்னா குடி, நிறையா குடித்தா நல்லா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், சுவைச்சு குடிக்கணும். கடகடன்னு குடிக்காமல் அப்படி பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா அந்த தண்ணியும் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடு அந்த நீங்கள் சாப்பிட்ட உணவும் டேஸ்ட் ஆகிடும். டேஸ்ட்டு நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் செரிக்கும். நாக்கில் வந்து டேஸ்ட்டு இதான் டேஸ்ட்டுன்னு உணர்ந்துட்டிங்கன்னா அது செரிச்சிடும். செரிக்கலை அப்படின்னா நம்ம பேர் வச்சிட வேண்டியதான், நோய்க்கு பேர் வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஓகேவா? சரி சார், எங்களுக்கு இந்த முதுகில் ஊசி போட்டது பிறகு தான் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். நான் பார்த்த கேஸெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதில்
இந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட இருக்கும். இந்த தண்டுவடத்துக்குள்ளே தான் எல்லா ரகசியமும் இருக்குது. இதில் 12 அருள் நரம்பு, 24 அருள் நரம்புகள் போகும். இந்த தண்டுவடத்துக்குள்ளே 24 அருள் நரம்புகள் பயணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மடக்கி வச்சு இப்போல்லாம் இல்லை, இப்போ கையிலே பூசி போட்டுறாங்க மரப்பூசியெல்லாம். இதுலேருந்து போடும் பொழுது மடக்கி வச்சு போடுறதுனால நம்ம அது வரைக்கும் அந்த வேலையை செய்யாததுனால அந்த வலி ஏற்படுது. அப்போ நேராக பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு நேர் பின்னாடி தான் அந்த வலி இருக்கும். L3 L4 L5 அப்படிம்பாங்க. கழுத்தில் வலினா C3 C4 C5 தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. கழுத்து வலியும் இந்த வலிக்கும் என்ன பண்ணலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், செய்ய மாட்டோம். போர்வையை வந்து மொத்தமாக தூக்கி வச்சு அப்படியே தூக்கி போடுவோம், இங்கே பிடிச்சிரும். அடுத்தது வலிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஆர்வமாக போவோம், சைக்கிட்டு விழுந்துருவோம். படி நினச்சிட்டு 2 படி தாண்டி வைக்கிற மாதிரி நினச்சிட்டு வலிக்கிட்டு விழுந்துரும். அப்போ இங்கே வலி வந்துடும். இது அப்படியே 3 மாதம் 6 மாதம் கண்டினியூ ஆகும். அப்புறமா அதுவாக குறையும். அப்புறம் அந்த வலியோட பழகிடும். சரி, வந்தது வராமல் இருக்க என்ன பண்ணலாம், வந்துட்டு வந்தது சரி பண்ணுறது எப்படி பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணணும். சொன்னால் செய்வீங்களா? செய்வீங்க, செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம். தைய மிஷின் பெடல் பண்ணுவாங்கள்ல, தைய மிஷின் பெடல் பண்ணுவாங்கள்ல, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ மிஷின் வந்துட்டு அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். ஆனால் பெடல் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நிற்போம், கையை மேலே தூக்கிக்கணும், என்ன பண்ணணும், இப்படி நிற்கணும், அப்படின்னு பண்ணணும். ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்சால் கீழே விழுந்துருவோம், செவுத்து ஓரமாக நின்றுட்டு செய்யணும். இந்த மாதிரி இந்த தூண் பக்கத்தில் நின்றுட்டு செய்யணும். விழுந்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, அது பிடிச்சிக்க போகுது. செய்கிறவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலை, செய்யறவங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் வந்து டெஸ்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேன். பெயினுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு யாருக்கும் சொல்லவே மாட்டேன். சரிங்களா? இதை செஞ்சீங்கன்னா இந்த சர்விக்கல் கழுத்து வலியும் சரியாகும், இந்த வலியும் சரியாகும். அப்புறம் ஏன் சார் சொல்லித்தரல, நம்ம கேட்கறதில்ல, சொல்லித்தரல, அவ்வளோதான். எப்போ நம்ம அங்கேருந்து வெளியாகணும் வருவோம், அதனால சொல்லித்தரல. கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? வேற இன்னொரு வலி உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க, செஞ்சு பாருங்கள். சரிங்களா? உடனே ரிசல்ட் வர எதை செஞ்சாலும் 21 நாள் சொல்கிறாங்க டைம். ஃபஸ்ட்டு 7 நாள், 21 நாள், அடுத்த 60 நாள், 90 நாள் கணக்கு. 7, 21, 60, 90. எந்த நேரத்தில் செய்கிறீங்களோ அதே இடத்தில் அதே நேரத்தில் சரியாக தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த ரிசல்ட்டை அடைய முடியும். சார் அதோட முடிச்சிடுறோம் சார், மறுபடியும் வருமா வராதா? வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும். ரைட்டுங்களா? எல்லாம் செஞ்சுட்டு நான் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் வரக்கூடாதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. வராத மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த கால் வலிக்கு வந்து செப்பல், நம்ம கால் அணி இருக்குல்ல, அதை வந்து நல்லா கம்பெனி பார்த்து போட்டுக்கணும். நமக்கு ஒத்துக்கதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது கால் கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய எண்ணெய், நல்லெண்ணெய் ஒத்துக்கும், சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்துக்கும், சில பேருக்கு 2 போட்டிங்கன்னா அரிப்பு வந்துடும். அதனால் ஒத்துக்கிற எண்ணெயை போடுங்க, இல்லைன்னா வாசலின் போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? வாசலினை இந்த கேப் இருக்குல்ல, கால் விரல் இடைவெளி இருக்குல்ல, கால் இடைவெளி இருக்குல்ல, ஒரு விரலுக்கு இன்னொரு விரலுக்கு இடைவெளி இருக்குல்ல, அதில் அந்த வாசலினோ அல்லது எண்ணெயை போட்டுட்டு அழகாக ஜாலியாக உட்காந்துக்கணும். தரையில் உட்காந்துக்கலாம், ஸ்டூலில் உட்காந்துக்கலாம், பெஞ்ச் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேரில் உட்காந்தா முதுவலி வரும். எஸ்டேட் சேரில் உட்காரலாம், இதில் உட்காந்துக்கலாம். அடுத்தது என்ன, அந்த மாதிரி ஸ்டூல், ஃப்ளாட்டாக உள்ள ஸ்டூலில் உட்காந்துக்கலாம். பாக்கி எதில் குஷனில் மற்ற எதில் நீங்கள் உட்காந்தீங்களும் முதுவலி கட்டாயமாக வரும், எந்த வேலை பார்த்தாலும் வரும். இதில் வாசலின் போட்டுட்டு 3 டைம்ஸ், இதில் இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா 1, அந்த மாதிரி 3 டைம்ஸ் ஒவ்வொரு விரலுக்கும் நம்ம விட்டுட்டு 2 காலுக்கும் செய்யும் பொழுது, ஒரு கால் தான் சார் வலி, இன்னொரு காலில் வலி இல்லை அப்படின்னா 2 காலுக்கும் தான் செய்யணும், 2 கைக்கும் தான் செய்யணும், 2 விரலுக்கு தான் செய்யணும், 2 கைக்கும் தான் செய்யணும். அப்போ தான் ரிசல்ட் முழுமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், இது சரியாயிட்டு அடுத்த பக்கம் வலி வந்துடும். ஸோ அதனால் அதை மாற்றிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும்.
ரைட்டுங்களா? சரி. அடுத்தது ஆமாம், அதுக்கு அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே விரல் வலி வந்துச்சுன்னா, கால் விரல் வந்துச்சுன்னா செஞ்சுக்கலாம். நகசுத்தி வந்துட்டு இதே மாதிரி வலிக்குதுன்னா இது அது மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கு நீங்கள் ஆயின்மெண்ட்டோ அல்லது எலுமிச்சம்பழம் இது என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் பிரச்சனை. அது வலிச்சுன்னா செஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது கை வலிக்கு மட்டும் இந்த 2 விரலுக்கு கேப்பில், இந்த 2 விரல் கேப்பில் வச்சு பார்க்கணும். அவங்கவுங்க வச்சு பார்க்கணும். எந்த கட்டை விரலால் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அமுங்குதா? இப்படி அமைக்கி மேலே ஏற்றினீங்கன்னா வலிக்கும். வலிக்குதா வலிக்கலையா? வலிச்சாதான் பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிருங்க. வலிக்கலாம் பாயிண்ட்டை பிடிக்கலன்னு அர்த்தம். இப்படி வச்சு அப்படி அமுக்கி ஏற்றினோம்னா வலிக்கும். அது இந்த கையில் உள்ள வலி குறையும், இன்ஸ்டண்ட்டாக குறையும். ஸோ இந்த பக்கம் பண்ணலாமா, இந்த பக்கம் பண்ணலாமா? எந்த 2 கைக்கும் பண்ணிக்கலாம். எந்த கையில் வலினாலும் 2 கைக்கும் பண்ணிக்கலாம். உடனே குறையுமா? அப்படியே குறையதை நீங்கள் உணரலாம். டக் டக் டக்குன்னு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும். உடனே பக்கத்தில் ஆள் அங்கேவா உனக்கு வலிக்குதான் நீங்கள் அமுக்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க உடம்புக்கு கூட அமுக்கிட்டீங்கன்னா வலி கூட போயிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது, கை கொடுக்கக்கூடாது. இப்போ கை கொடுப்பாங்கல்ல, எங்கே போவோம்? என் கை இங்கே போகுமா? இப்படி வச்சு ஏற்றினா என்ன ஆகிடும்? இப்படி அழுத்தி ஏற்றினோம்னா இதுலேருந்து வலி ஏறிடும். அவங்களுக்கு வலி வந்துடும். சாயங்காலத்துக்குள்ள என்ன ஆகிடும்? கை ஆக்ஷன் குறைஞ்சிடும். அதனால குருக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? அதுதான் நமஸ்காரம் பண்ணுறது. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே காரண காரியமாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆசீர்வாதம் அதே மாதிரி தான். இடகிளை பிங்களை நாடி கால் கட்டவரில் துவங்கி மூளை வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் பெரியவங்க மூத்தவர்கள்ட்ட காலை தொட்டு வணங்குறதை விட கால் கட்டவரில் நம்ம கை பட்டிருக்கணும். அப்போ தான் அது முழுமையாக சேரும். நமக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணுறது முழுமையாக நமக்கு கிடைக்கும். அப்போ ஆசீர்வாதம் அப்படி தொட்டு தான் நம்ம வணங்கணும். இல்லை அவங்கள தொட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து 1 அடி தூரத்தில் அந்த ஃபீலிங்கோட அந்த நம்ம மனசால் அதை ஃபீல் பண்ணி தொடுறப்ப அந்த முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தீபாவளி காமிக்கிறப்ப நம்ம மானசீகமாக எடுத்துக்கிறோமா இல்லையா, அந்த பேட்டர்ன்லையும் எடுத்துக்கலாம். அது நாடியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் கவனமாக நம்ம நடந்து போகிறது வரதெல்லாம் கவனமாக செய்யணும். எத்திக்கிறோம்ல, நடந்து போகிறது எத்துறது எல்லாமே அதை அடித்தோடனே நேராக இங்கே தான் பாதிக்குது. கழுத்தை பாதிக்கும். இல்லை இந்த போகிற சக்கராஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பாதிக்கிறது அப்போ தான் பாதிக்குது. ஓகேங்களா? வேறு என்ன சார் சொல்லணும்? டவுட்டு நீங்கள் என்ன நடத்துறீங்கன்னு புரியலன்னு சொல்ல போகிறாங்க. அதுமாதிரி நம்பர்ஸை போட்டிருக்கோம்ல, நம்பர்ஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 0 அப்படின்னா 0 அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நமக்கு ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குது, தூக்கம் இல்லை, அது மாதிரி இருந்துச்சுன்னா கோவிலில் போய் 3 ரவுண்டு சுற்றிட்டு வரணும்னா 0 தான். அது எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். கோயிலுக்கு போக நேரம் இல்லை, இடம் இல்லை, குளிக்கலை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவோம்ல, அப்படின்னா நின்ன இடத்துல உங்கள் வீட்டில் நின்ன இடத்துல 3 ரவுண்டு சுற்றிட்டு பண்ணிங்கனாலே அந்த எனர்ஜி மாறிடும். 1னா சூரியன், 2னா சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி பகவான், 9 செவ்வாய் அப்படின்னு ஒரு கணக்கு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. இது நம்ம தமிழருடைய கால்குலேஷனாக தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம கால்குலேஷனை அவங்க சூரிய ஒளி இல்லாத காலகட்டத்தினால அந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லிட்டு நம்ம பகுதியில் டாக்குமெண்டேஷனாக சரஸ்வதி மஹாலில் நம்ம டாக்குமெண்டேஷனாக இருக்குது. அது இல்லாமல் கணக்கதிகாரம்னு சொல்லிட்டு பதிவுகளாக நம்ம சரஸ்வதி மஹால் டாக்குமெண்ட்டாக இருக்குது நம்மள்கிட்ட. எல்லாம் நம்ம கலெக்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தான் அது டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்கை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திட்டு இந்த உட்காந்துருக்கப்ப கால் வலிக்குது அப்படின்னா காலை நீட்டிக்கலாம். அல்லது நம்ம காலில் இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை 2 கையாலையும் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டோம்னா அந்த கால் மரத்து போகிறது, வலியாக இருக்கிறது, இப்போ இடுப்பு வலிச்சிட்டுலாம் இருக்கலாம் உட்காந்தோன்னே அந்த இடத்த மட்டும் அமுக்கிட்டிங்கன்னா 3 விரலாம் மட்டும் பயன்படுத்துகிறா போகும். இந்த 3 விரலை படுத்தி அமுக்கிட்டிங்கனாலும் வலி உடனே குறையும், மரத்து போகிறது குறையும். சரிங்களா? வேறு என்ன சார், வேறு என்னன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. ஆமாம், அது போதும், அவ்வளோதான். 3 டைம்ஸ்.
3 டைம்ஸ்னா அப்படி இல்லை, ஒவ்வொரு விரலுக்கு கேப்லையும் 3 முறை. அவ்வளோதான். ஒவ்வொரு கேப்லையும். ஆமாம், எல்லா கேப்லையும். சும்மா சுள்ளுன்னு கோவம் இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்ணுறாங்களே. பார்த்துக்க வேண்டியதான், என்ன என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்குங்க, என்ன விருப்பம் பார்த்துக்க. ஒரு கொஸ்டின் கேட்கணும். சரி கேளுங்க. அவர் ரொம்ப நேரம் அதாவது ஹார்ட் அட்டாக்கை வந்து இப்போ நம்ம காமிச்சிட்டோம். மெயினாக வந்து மெடிக்கல் ரீதியாக கொழுப்பு வந்து எரிக்கப்படாமல், அவங்க உடம்புக்கு பயன்படுத்தாமல் அங்கங்கே தேங்கி இருந்து இரத்த ஓட்டத்தில் பயன்படுத்தும் பொழுது, அதில் செல்லும் பொழுது இதய வாழ்வுக்கு வந்து அதோட ஆக்ஷன் பண்ண முடியாததுனால ஏற்படுது. இது ஒன்று. இமோஷன்ஸ், இப்போ கோபத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளே அடக்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். இப்போ மோட்டரை போட்டுட்டோம், தண்ணி வெளியாகுது, வெளியாக போய் அடைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? மோட்ரு என்ன ஆகும்? எரிஞ்சிரும் அல்லது புகையும் ஏதோ ஒன்று நடக்கும். சேம் அதே மாதிரி தான். அது மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு சைலன்சரை போய் அமுக்கிட்டோம்னா வண்டி நின்றுடும். அதே தான். அது மாதிரி இமோஷன்ஸை வெளியாக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம வெளியாகி விட்டுடணும். இல்லை ஒரு ரூமில் இருந்தாலும் அந்த கோபத்தையோ மற்ற விஷயத்தையோ இமோஷன்ஸை வெளியாக்கிடணும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு தான் வழிபாடே கொண்டு வந்தது. உருவ வழிபாடு கொண்டு வந்து அந்த அம்மாட்ட போய் பேசிகிட்டு இருப்போம்ல, இந்த மாதிரி என் பிரச்சனை எப்படி இருக்குது, போது வருது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம்ல. அது பேசினோன்னே அவங்க வாங்கிட்டு நம்ம நன்மையான விஷயத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பரிமாற்றம்ங்கிறது இதுதான். பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போல வேற ஒரு இடத்த கொடுப்பாங்க, பரிவர்த்தனை. அதே மாதிரி என்னுடைய உணர்வுகளை உன்கிட்ட கொடுத்துட்டு உன்கிட்ட இருக்க அருள் உணர்வுகளை எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்குறதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம். ஆசிட் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா, அதை நம்ம வந்துட்டு சரி பண்ணுறது தேங்காய் பால் குடித்தா குறைஞ்சிரும். அல்கலைன் சாப்பிட்டோம்னா குறையும். அல்கலைன் செய்ய முடியலங்க, தேங்காய் அடிக்க முடியல, தேங்காய் ஊற்றினா எனக்கு தலையை மயக்கம் வந்துடுது, அந்த மாதிரி உள்ளவங்க தண்ணீர் நிறையா குடிச்சிக்கலாம். டைல்யூஷன் ஆகிடும், சரியாக வந்துடும். அந்த தண்ணி குடிக்கிறத எச்சு கீழ் உதடில் பட்டு குடிக்கணும். கீழ் உதடு சப்பி குடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குடிச்சிங்கன்னா தான் அது குறையும். அதெல்லாம் ஆறிடும். நீங்கள் தேங்காய் பால் குடிங்க, ஆறலைன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். தேங்காய் பால் செரிக்கல இல்லை, ஒரு நாளைக்கு 50 ml சாப்பிடலாம், அல்லது தேங்காய் பூ சாப்பிட்டுக்கலாம், அல்லது தேங்காய் கீத்தா சாப்பிட்டுக்கலாம். மிக்சியில் அடித்தோம்னா சில பேருக்கு செட் ஆகாது. அதனால் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸ்கின் டிசீஸ்க்கு அதே கோவம் தான் குறைச்சிங்கனால ஸ்கின் டிசீஸ் குறைஞ்சிரும். அந்த போட்டிருக்கோம், நுரையீரல், தோல், பெருங்குடல், மலச்சிக்கல் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கணும், சில உணவுகளை மாற்றிட்டா குறைஞ்சிரும். உப்பு கம்மி பண்ணால் குறைஞ்சிரும். உப்பை வந்து என்ன பண்ணணும், வறுத்துட்டு பயன்படுத்த சொல்லுவாங்க. கல்லுப்பு வந்து முருங்கைக்கீரையில் வறுத்துட்டு, அதாவது கொஞ்சமாக போடணும். முறிக்கிறதுனா கொஞ்சம் தான் போடணும், கொஞ்சம் தான் காமிக்கணும். முறிக்கிறதுனா அதான் உப்பு நிறையா போட்டுறக்கூடாதுல்ல. உணவுக்கு உப்புனா 2 கிராம் நம்ம எண்றது, அது அளக்கிறது கிடையாது. நமக்கு அதை பயன்படுத்தி போடுறப்ப நமக்கு வந்துடும். அதே மாதிரி முருங்கைக்கீரை ஒரு இணுக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். நெய்க்கு எவ்வளோ போடுவீங்க, வெண்ணெய் உருக்கிறதுக்கு எவ்வளோ போடுவீங்க, அதே தான். ஃபார்முலாவெல்லாம் ஒரே ஃபார்முலா தான். அது நம்ம டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். சிலது நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் வரும். எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்கு. அலர்ஜிக்கு வந்து முறிச்சிட்டிங்கன்னா நேச்சராக ஆகிடும், அதில் இருக்க கழிவுகள் நீங்கிரும். இப்போ இஞ்சி மேத்தோலை நீக்கிறீங்களா, நீக்கலையா? நீக்கிடுறோம்ல. அந்த மாதிரி எல்லா உணவுகள்லையும் நஞ்சு இருந்துச்சுன்னா நீக்கிட்டு பயன்படுத்தணும், எடுத்துக்கலாம். நீக்கிட்டு பயன்படுத்தணும். எல்லாமே முறிக்கணும்னு சொல்லுவோம்ல, முறிக்கிறது, தாளிக்கிறது எல்லாமே அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு தான். கடுகு போட்டு தாளிக்கிறோம், உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறோம் அப்படின்னா அந்த உணவுகளை ஏதாவது இருந்தாலும் நீக்குவதற்காக. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட நம்ம நீர்லாவோமா இல்லையா சாமிக்கு, அப்பயே அது திந்துரும். நீர்லாவிட்டு காக்கைக்கு உணவு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம காலகாலமாக உள்ள விஷயம். அதெல்லாம் நிறைய விட்டுட்டோம், அதனால அது நமக்கு தெரியல, வரல. பண்ணலாம். நமக்கு வழங்கப்பட்டதை நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். நம்ம தவிர்த்தோம்னா அடுத்த ஆப்ஷன் கேட்பீங்க. அடுத்த ஆப்ஷன் நான் என்ன சொல்ல முடியும்?
அரசாங்கத்துக்கு எதிராக எந்த செய்தியும் சொல்லக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு ரூலே அதான். அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு செய்தியுமே தவறாக சொல்லக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு ரூலு, ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு ரூல் அதான். அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லக்கூடாது. நம்ம பயன்படுத்தி அதை அனலைஸ் பண்ணிக்கணும். அதில் எப்படி மாறுபாடு பண்ணிக்கணும். புயல் அடிக்குதுன்னா போட்டு போகாமல் இருக்கா? போகுதுல்ல, பாய்மர கப்பல் போகுது, மீன் பிடிக்க போகிறாங்களே, அதே தான். ஸோ அதனால அதை நம்ம பார்த்துக்கணும். அதில் வந்து வாழணும். புரியல சார்? இல்லை ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் உடலுக்கு ஒத்துக்கக்கூடிய எண்ணெய்களை பயன்படுத்தலாம்னு சொல்லியாச்சு. என்ன இதில் சிக்கல் இருக்குன்னா, நல்லெண்ணெய் சில பேருக்கு அலர்ஜி வருது. அப்போ அவங்க வீட்டில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கிறாங்க, கடலெண்ணெய் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் இதுதான் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதால நான் சொல்லலை. நல்லெண்ணெய் போட்டாலும் கேட்கும். அதை விட தேங்காய் எண்ணெயில் வந்து அமிலங்களுடைய எனர்ஜி கூட இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் அவங்கவுங்க உடலுக்கு எது ஒத்துக்குதோ பயன்படுத்திக்கலாம். கூடுதலாக கவனம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஐங்கூட்டு எண்ணெய்னு எரித்து முறித்து அப்புறம் தான் பயன்படுத்தணும். டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா உடம்புல ஏறாது, உடம்புல சேராது மீன்ஸ் தேய்க்க அந்த எண்ணெய் வந்து வெளியில் தான் வறுமை உள்ள உடம்புக்கு உள்ளே போகாது. அதனால் முறிக்கணும், முறிச்சா தான் கேட்கும். எவ்வளோ வேணாலும் கேளுங்க. இன்னும் 2, 3, 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம். அதாவது அறுசுவை இருக்குல்ல, சரி, இந்த மாதிரி நம்ம மனித மனதுக்கும் கண்ணாப்பினான்னு இருக்கும் உணர்வுகள், ஆசை இருக்கும், பேராசை இருக்கும். அந்த உணர்வுகள் புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? எல்லாமே வரும். எல்லா ஃபோன்லேயும் எல்லா சேனலும் வருதா? டிவியில் எல்லா சேனலும் வருதா? நீங்கள் பிடிச்சதை பார்க்குறீங்களா, பிடிக்காத பார்க்குறீங்களா? அது மாதிரி பிடிச்சதா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். புரியல இன்சா? இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம்ல, பாடம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 7 நாள் 21 நாளில் மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக வீடியோ தம்பி ஷூட் பண்ணியிருக்காரு. அதை திரும்ப கேட்குறப்ப கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நம்பர்ஸ் என்னென்னா, ஜிஜி நம்பர்ஸ்னு ஒருத்தர் கிருபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சயின்டிஸ்ட். அவர் நம்பரை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறார், ஜிஜி நம்பர்ஸ் அப்படின்ட்டு. உயிரோடு தான் இருக்கார். அவர் நிறையா நோய்களை நிவர்த்தி பண்ணியிருக்காரு. அவரை நல்லது பண்ணோடனே அவரை கேஸெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு மறுபடியும் பெயிலில் எடுத்திருக்காங்க. பெயிலில் வந்திருக்காரு, கேஸ் வந்து நிற்கலை. இது புதுசாக இப்போ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, ஜிஜி நம்பர்ஸ் அப்படின்ட்டு. உங்கள் சேனல்லாம் நிறையா விஷயங்கள் வந்திருக்கும். நீங்கள் கேட்குறதுலாம் நம்பர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எழுதினீங்கனாலே சரியான நோட்டில் எழுதலாமா, கையில் எழுதலாமா, எங்கே எழுதாலும் வேலை செய்யும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் கேட்க நாங்கள் கொடுக்க போகிறோம். நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். பயன்படுத்திக்கலாம் நீங்கள். வேறு என்ன சார்? புரியல. ஹெச்பி கம்மியாக இருக்கா என்னென்னு ரிப்போர்ட்டு கொடுத்துச்சா பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஹெச்பி அதை ரத்த அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்னென்னு சொல்லலாம், சொல்யூஷன் சொல்லலாம். முழங்கால் வலிக்கு நம்ம நிறைய உணவுகளில் கொஞ்சம் சின்ன மாற்றம் பண்ணிங்க. புளி கம்மி பண்ணிக்கிங்க. புளி உப்பு கம்மி பண்ணிங்கனால கொஞ்சம் குறையும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாதான் குறையும். கோவம் குறைக்கிறதுக்கு கோவத்தை குறைக்கணும், அவ்வளோதான். உப்பை கம்மி பண்ணுங்க. உப்பை கம்மி பண்ணுங்க. கோவம் வரணும், கோவம் வரணுங்க. கோவம், ஆத்திரம் எல்லாம் வரணும், எல்லாம் வரும். சார் கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு கண்டிப்பா. நான் சொல்றேம்மா உங்களுக்கு. நம்ம நேரடி அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறது அவங்க வெயிட் பண்ணி நம்ம கேட்கணும். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நம்ம மறுபடியும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உண்மையில ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நமக்கு தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னொருத்தருக்கு தெரிய பண்றதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு. சாதாரண சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அவங்க சொன்ன முடிவு பார்த்தோம்னா 100 உதவிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அவங்க சொன்னது உள்ள ஆரோக்கியத்துக்கு முதல்ல எக்ஸசைஸ், கம்பல்சரி எக்ஸசைஸ் உண்மை. உணவு பழக்கவழக்கங்கள் மாற்றணும்னாங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை என்ன சொன்னாங்கன்னா, இனிப்பு சேர்க்கக்கூடாது, ஆனா இனிப்பு சேர்க்கலாம், அழகா சேர்த்தா எந்த குறையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாசுவாத தோறுக்குள்ளதான் செய்யணும். நம்மளுடைய புத்தாண்டு வெள்ளு புத்தாண்டு ஆரோக்கியத்தை வந்து தோறுக்குள்ளதான் ஆரோக்கியத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதனால
நமக்கு யாருக்கு எந்த சந்தேகம் தயவு செஞ்சு கேளுங்க. நேரம் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நேரம் இருக்கு. தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து எல்லாம் கேட்கலாம். அதை வந்து நீங்க எடுத்து கேட்டீங்கன்னா தெரியாதவங்களா யோசிக்கிறவங்க வந்து கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை ஒரிஜினல் நெய்யில செஞ்ச ஸ்வீட் 50 கிராம் எடுத்தாங்க இல்லைன்னா அந்த ஒரிஜினல் நெய் எப்படி எடுக்க முடியும்? இல்லை ஒரிஜினல் டூப்ளிகேட்லாம் அப்படிலாம் கிடையாது. நாக்குக்கு எதுவும் தெரியாது, கண்ணு தான் பார்த்து சொல்லணும். நாக்கு ஸ்வீட்டாக இருக்கு, நல்லா இருக்குது அப்படின்றோம். எந்த கம்பெனி எந்த பிராண்டட் அப்படின்னு தெரியுமா? அதுக்கு தெரியாதுல்ல. அப்படி கண்ணை மூடிட்டு ரசிச்சிருவோம், அதுதான். ஒரு சின்ன இதுதான், அதாவது நம்ம மருத்துவமனைக்கெல்லாம் போகிறோம், அங்கே போயிட்டு நான் வந்து சித்த மருத்துவம் சாப்பிட்டேன், ஆயுர்வேதி சாப்பிட்டேன், ஹோமியோபதி சாப்பிட்டேன், ஏன் சாப்பிட்டீங்கன்னு கொஸ்டின் வரும். எங்களுக்கு ஏன் சாப்பிடணும்னு கொஸ்டின் வரும். இதுக்கு வந்து இதுக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம், அதனால என்ன, யாருக்கு ஏற்றுக்கும் யாருக்கு ஏற்றுக்காது? இப்போ இதுக்காக நம்ம வந்து கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும். எம்எஸ்எம்இன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துடைய பயிற்சி முறை வந்து மதுரையில் பயிற்சி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாருமே போகலாம், இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பயிற்சி எடுக்கலாம். அது பிஎஸ்எம்எஸ் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அந்த பயிற்சிக்கு போனோம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி என்ன மெடிசனாக இருந்தாலும் அதை கன்வர்ஷன் பண்ணிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது, சட்ட ரீதியாக இருக்குது. முருங்கை கீரை நம்ம வீட்டில் சுண்டுறோம், என்னமோ பண்ணுறோம், அதை பவுடராக பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது அவங்க திறமை. அதை லிக்விடாக மாற்றியும் பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முந்திரி பருப்பு நமக்கு வருதுல்ல, முந்திரி பருப்போட எசன்ஸை எடுத்துட்டு இவ்வளோ பெரிய முந்திரி பருப்பு ஒரு எம்எல்ல மாற்றிடுவாங்க. ஆனால் முந்திரி பருப்பு மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கும், அதோட சத்து வந்து 1 ml கன்வெர்ட் ஆகி இருக்கும். இது வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு அனுப்புவதற்கு அது பயன்படுத்திக்கலாம். சட்டம் அது அங்கீகாரம் பண்ணுது, ரைட்டுங்களா? உங்கள் உடலுக்கு ஒத்துக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம்னு என்னுடைய ஃபைனல். எந்த மருத்துவமும் எந்த மருத்துவரையும் நம்ம குறை கூறுவதற்கு வரல. நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் போகணும்னு ஆசைப்படுறோம். அந்த ட்ராக்ல எந்த வண்டி போகுதோ அந்த ஊருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக எது இருக்கோ பயன்படுத்திக்கலாங்கிறது தான் என்னோட கோட்பாடு. அதாவது எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், நார்மல் வண்டியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த உங்கள் குடும்ப நல மருத்துவர் தான் சரியான நபர். அதுக்கு இடையில அவங்க போவதற்கு முன்பாக நம்ம சரியாக வச்சுக்கணும். நம்ம பகுதியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஆரோக்கியமாக வாழ்ற டெக்னிக் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வெளியிலேருந்து வர்றது வந்து உணவு, குடிநீர், அதுக்கப்புறம் உணர்வு. இது 3 நாள் தான் நம்ம நோய். குடிநீர், உணவு, உணர்வு. காற்றில் வந்து யாராக இருந்தாலும் யார் சரி பண்ணிக்குவா? இவர் சரி பண்ணிக்குவார், இவர் சரி பண்ணிக்குவார். அதனால பிரச்சனை இருக்காது. அதை மீறி வரப்போ தான் கொஞ்சம் மிரட்டலாக உருட்டலாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பார், சரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3யுமே சரியாக பிஹெச் வேல்யூ உள்ள தண்ணீராக எடுத்துக்கிட்டு, செரிக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கிட்டு, புரோட்டீன் உள்ள உணவுகளாக எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சி ஆடுவதற்கு முயற்சி பண்ணாலே போதும். ரிஸ்கெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மாத்திரை மட்டும் கரெக்டாக போட்டுடுறோம்ல, மற்ற விஷயத்தையும் கரெக்டாக செய்யணுமா வேணாமா? பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, அதெல்லாம் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறீங்களான்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். தினமும் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறவங்க உடலுக்கு பயிற்சி செய்யுங்க, போடாதவங்க செய்ய வேணும். உடற்பயிற்சி செய்யாதவங்க என்ன பண்ண வேணாம், ஃபோனை பயன்படுத்தாதவங்க அப்படி இருக்கலாம். ஃபோனை பயன்படுத்தினா உடற்பயிற்சி செய்யணும். அது ஃபோனை தொடர்புலாம் நான் சொன்னது உங்களுக்கு மனசுக்கு வரணும். சொன்னார்ல, அப்போ நம்ம பயிற்சி பண்ணணும்ல அப்படின்னு வரணும். வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பயணிக்க முடியும். நான் அதை சாப்பிட்டேன் குறையலை, இதை சாப்பிட்டேன் குறையலை, கூட போயிடுச்சு, 3 மில்லிகிராம் கூட போச்சு, இவ்வளோ கம்மியாகிடுச்சு, இவ்வளோ பிபி இருக்குது. நார்மலாக உள்ள பர்சனுக்கும் பிபி ரைஸ் ஆகிடுது அப்படின்னா கழுத்தில் பிடிப்பு இருக்கும், அதிக பயணிப்பாங்க. 2 வீலரில் அதிக தூரம் பயணிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பிடிப்பு வந்து பிபி ஃப்ளக்சுவேஷன் மாறுபாடு இருக்கும். என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கனாலும் அது வந்து என்ன பண்ணும், தற்காலிகமாக தான் இருக்குமே ஒழிய நிரந்தர தீர்வுக்கு பயிற்சி பண்ணணும். வண்டியை துடைக்கிற மாதிரி உடலுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ தான் அது நிவர்த்தி ஆகும், நிரந்தர தீர்வாகும். இதெல்லாம் முடியுமா? நீங்கள் சொல்லலாம் ஆகாது சார். இதெல்லாம் ஆவற கதையை நீங்கள் பேசிட்டீங்கன்னா நம்ம டோக்கன் போட்டுட்டு காத்திருக்கிறோம்ல, அதை நினச்சிட்டா இதை நம்ம செய்வோம். இங்கே போய் காத்துட்டு அந்த தேவையில்லாத வீடியோவும் தேவையில்லாத காட்சிகளை பார்த்துட்டு உட்காந்துருப்போம்ல, அதை நினச்சிட்டோம்னா நம்ம அதை செய்வோம். ரொம்ப நேரம் நான் சொல்லலை, 24 மணி நேரத்தில்
குறைச்சல அரை மணி நேரம் பயிற்சி பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பண்ண சொல்லலை. நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா மாறும். ரைட்டுங்களா? மறதி அதிகமாக இருந்தால் நல்லது தான். மறக்காம இருந்தால் பிரச்சனை. மறக்காது, அவங்களை டெபாசிட் ஆகிருக்கும், திரும்ப ரிஸ்டோர் ஆகாமல் இருக்கும், அவ்வளோதான். மறக்கவே மறக்காது பிள்ளைங்களுக்கு. இல்லை மறக்காது. அதெல்லாம் யாரையுமே எனக்கு குறை சொல்ல மாட்டேன். ஸ்டோர் ஆனது திரும்ப வரல, ஃபைல் நேம் தெரியல, அதனால பிள்ளைங்க வந்து கரெக்டாக தான் படிப்பாங்க, மறக்காது. தையல் மிஷின் நான் சொல்ல, அந்த எக்ஸசைஸ் தான் சொன்னேன். ஆமா 10 செய்யுங்க, அதுக்கு மேலே செய்ய மாட்டீங்க. 10 மட்டும் செய்யுங்க, எல்லாமே 10 போதும். காலையில தான் செய்யணும், காலை கடை முடித்து விட்டு தான் செய்யணும். சார் காலை கடை முடிச்சுட்டு டீ கொஞ்சம் குடிச்சிக்கலாமா, தண்ணீர் குடிச்சிக்கலாம், அதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கங்க, அப்போ தான் உடம்புல போய் சேரும், இல்லைன்னா சேரும். இந்த பயிற்சியும் வேஸ்ட்டாக போயிடும், நீங்கள் சாப்பிட்ட உணவும் வேஸ்ட்டாக போயிடும். உடம்புல உள்ள அத்தனை வலிகளுக்கும் இந்த தண்டுவடத்துலேருந்து இந்த கழுத்து வலி, தண்டுவடத்தில் உள்ள வலி, ஸ்ட்ரைட்டாக உள்ள வலியெல்லாம் குறையும். 10% சார் செய்ய முடியல, 1 செய்ய, அப்புறம் 2 ஏற்றுங்க, அப்படியே ஏற்றலாம். வாரத்துக்கு ஒன்று செஞ்சுட்டு, வாரத்துக்கு இல்லை, ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு வாரம் செஞ்சுட்டு, அப்புறம் அடுத்த வாரம் 2, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். இன்றைக்கி செஞ்சுட்டு அப்புறம் விட்டுருவீங்க. அதனால் அது மாதிரி செய்யலாம். சார் எங்களால் நிற்க முடியல, என்ன பண்ணலாம்? நிற்க முடியாதவங்க உட்காந்துக்குங்க, உட்காந்துட்டு நீட்டலாம். நீட்டவும் முடியல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு நீட்டலாம். இதுவும் 10 தான். இந்த கால் தான் சார் வலி, இது மட்டும் செய்கிறேன், இது வேணாம்னா 2 கால் தான் செய்யணும். இது செஞ்சுட்டு செய்யலாமா? இதை 10 செஞ்சு அப்புறம் செய்யுங்க, இல்லை இதை 1 செஞ்சுட்டு நான் செய்யறாலும் செஞ்சுங்க. மறந்துட்டு 9 செஞ்சேன், இது 11 குழப்பக்கூடாது, என்னையும் குழப்பக்கூடாது, நீயும் குழப்பிக்கூடாது. ரைட்டுங்களா? சரி, வேற என்ன வேணும்? ஸ்டோன் இருந்துச்சு. அதாவது ஏற்கனவே இந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணீங்களா, பண்ணிருக்கு. பண்ணலை அப்படின்னா இப்போ மூக்குரட்டை பேர் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, டிவிலெலாம் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. மெயினாக எவிடன்ஸ் இல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடாது. கண்ணால் பார்க்காததை, கேட்காததை நம்ம பரிந்துரை செய்கிறது தப்பு. அதுக்கு தண்ணீர் வந்து ஒரு சாரா தண்ணி குடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சாரா தண்ணி நிறையா குடிக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரோ ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க. ஏன் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கேன்? சாட்சி முக்கியம்ல. சாட்சியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால ரிப்போர்ட் கேட்குறது, ரிப்போர்ட் கேட்குறது அதுதான் கொஞ்சம் பக்காவா. நான் வந்து ஃபுட்டில் தான் மெயினாக சொல்லுவேன், உணவில் தான் நம்ம கொஞ்சம் சொல்கிறது மாதிரி இருக்கும். அதை நம்ம மாற்றினா போதும். ஏன்னா இதுக்குள்ளே தான் வரப்போகுது, அறுசுவையிலேருந்து வரப்போகுது. அது என்ன உணவு நம்ம வீடு சார்ந்து இருக்குதோ, நம்ம ஏற்கனவே எடுத்த உணவாக நம்ம கொடுத்தா உடம்பு ஏற்றுக்கும், எல்லாம் எழுத்துக்காது. சுகருக்கு வந்து இது வந்து வேர்ல்டு வைடாக உள்ள ரெக்கார்டு. இது இன்னைய வரைக்கும் அதுக்கு சரியான விளக்கங்களோ பதிலோ யாருமே சொல்லலை. அதில் ஆல்ஃபா செல் பீட்டா செல் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம். அது ஆல்ஃபா செல் பீட்டா செல் வந்து அதில் உருவாகும் கணையத்தில். அது உருவாகிறதுக்கு நம்ம செரித்தல் நல்லா இருக்கணும், டைஜஷன் நல்லா இருக்கணும். டைஜஷன் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுறது? சாப்பிட்றப்ப சாப்பாட்டை மட்டும் கவனம் இருக்கணும், நிதானமாக சாப்பிட்ணும். டிவியோ ஃபோனோ பார்க்கக்கூடாது, ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது. ஆனால் நானே சில சமயம் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நான் சாப்பிட போகிறப்ப ஃபோன் வருது, இந்த மாதிரிலாம் நடந்து போயிடுது. ஆனால் அது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு தவம் இருந்து இந்த வேலையை செஞ்சால் தான் ரிசல்ட் வரும். இது வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்? 1 வாரம் சார்ட்டு போட்டுக்கணும். காலையில் எத்தனை மணிக்கு இந்த வேலையை செஞ்சோம், இப்படி பண்ணோன்னு நீங்கள் சார்ட்டு போட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் அதை மாற்ற முடியும். அந்த டேப்லெட்டோட அளவு வேணால் குறைக்கலாமே ஒழிய, நம்ம என்ன விகிதத்தில் பலகீனம் ஆகிருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்ஃபா செல் மட்டும் போயிருக்கா, இல்லை பீட்டா செல்லும் சேர்ந்து போயிருக்கா, இல்லை என்ன செல் நடந்திருக்கு. சில பேருக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டாலும் சாப்பிடாமல் இருந்தாலும் ஒரே விதமாக போயிட்டுருக்கும். சில பேர் மறந்துடுவாங்க, கரெக்டாக போயிட்டுருக்கும். கேட்டால் தான் ஞாபகப்படுத்தி போடுவாங்க. அப்புறம் சில பேர் ஏறிடுது. ஒரு நண்பரை பார்த்தேன், சார் மாத்திரை போட்டது கூட தான் சார் கூட போயிட்டு அப்படிங்கிறாரு. இது நம்ம எந்த கருத்தில் நம்ம எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் உங்கள் குடும்ப நல மருத்துவர் சொல்கிறத இப்போக்கி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னையிலேருந்து அல்லது நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டேன், நின்று செய்கிறதும் செய்ய சொல்லியாச்சு. கை தூக்குறதும் உட்காந்து செய்யலாம். மெயினாக பிளாஸ்டிக் சேர் வேணாம். இந்த மாதிரி பிளாட்டாக உள்ள பெஞ்சு, எஸ் டைப் சேர் அல்லது பழைய காலத்து மர நாற்காலி,
பழைய காலத்து நாட்கள் அப்படி டிகிரி சாஞ்சிருக்கும். அது மாதிரி இதில் செய்யலாம். அதுக்காக சாஞ்சிட்டு இருந்தீங்கன்னா முதுகுலி வந்துடும். அந்த பயன்படுத்திக்கிங்க. ஸ்டூலை பயன்படுத்திக்கிங்க. மர ஸ்டூலை பயன்படுத்தினா நல்லது. பெரும்பாலும் செருப்பு இல்லாமல் நம்ம கொஞ்சம் நடந்தால் நல்லது. கொஞ்சம் அப்பப்போ. ஏன்னா இப்போ சில பேருக்கு புண்ணு வந்துருதுங்கிறாங்க, அலர்ஜி வந்துருக்குறாங்க, புண்ணு அது மாதிரி உள்ளவங்க அதை கவனமாக இருங்க. கால் வந்து தரையில் படணும். அது மாதிரி இருந்தால் அது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, அதனால் அதை பயன்படுத்திக்கலாம். ஆமாம், யூரியா கிரியாட்டின் அது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டும் சேம் தான், டைஜஷன் தான். மொத்தத்தில் டைஜஷன் ப்ராப்ளம் தான். நம்ம காலை தொங்க விட்டாலும் கால் வீங்கிக்கும். அது மாதிரி அமுக்கி பார்த்தீங்கன்னா குழி மாதிரியெல்லாம் உள்ளே போகும். ஸோ அது வந்து நம்ம அந்த லெவலில் இருக்கோம்னு அர்த்தம். சிறுநீரகம் வந்து வடிகட்டுதில்லை, ஃபில்டர் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்குள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நம்ம ஸ்டைலை மாற்றிக்கணும். மாற்றினா குறையும். ஸ்டைல்னால் என்னது? நடந்து போகிற ஸ்டைலா? உணவு பழக்க அலைன்மெண்ட் மாற்றிக்கணும். ப்ரோட்டீனோட அளவை கம்மி பண்ணிக்கணும். தண்ணீர் வந்து உங்கள் உடலுக்கு தேவையான கேட்கும். வேர்க்குதா அல்லது வேர்த்துது அலர்ஜி மாதிரி சில பேருக்கு வரும். அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஷோல்டர் பெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணி பைக் எதுவும் ஓட்டுவீங்களா? அது பைக் ஓட்டுறது பைக்கு ஓட்டுறதுக்கு வலது கையை மட்டும் யூஸ் பண்ணுறோம். அப்போ இடது கை சும்மா தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? உட்காந்துடணும். அதே பைக்கை நினச்சிக்கணும். இதுதான் நம்ம ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டு கையும் ஆக்ஷன் பண்ணிட வேண்டியதுதான். பிரேக் பிடிக்கிறப்ப ரெண்டையும் சேர்த்து பிடிக்க வேண்டியதும். ஓட்டிகிட்டு இருக்க பிடிச்சின்னா பெரட்டி விட்டுருவோம் வண்டி, பார்த்துக்குங்க. அது முக்கியம். இது எக்ஸசைஸ் மட்டும். கைவலி உள்ளவங்க, இந்த பகுதியில் இந்த ஏரியாவில் வலி இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். நீ பெயின் வந்து அதான் புளிப்புன்னு சொல்லிட்டேன்ல, அதை கம்மி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. இப்படி பண்ணா எவ்வளோ நேரம் செய்யலாம்? எத்தனை முறை செய்யலாம்? அது பைக் ஓட்டுறப்ப கை வலி வராங்க, எத்தனை வாட்டி செய்யலாம்? எத்தனை முறை செய்யலாம்? 10 தான், அவ்வளோதான். ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிங்க. மாற்றினாலும் செய்ய மாட்டோம். சந்தேகப்பட்டுட்டு கேட்போம் அப்படின்னா அடுத்த வருஷம் மறுபடியும் எப்போ சந்திக்கிறப்போ அப்போ தான் சொல்லுவாங்க, கேட்பாங்க. இல்லை, அங்கே வந்து அங்கே ஒரு 5-6 பேர் வந்து ரொம்ப கோவத்தில் இருந்திருக்காங்க. அதனால் முன்னாடியே கிளாப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து வாழ்த்துக்கள். சக்தி காம்ப்ளெக்ஸ் நடைசென்றது அவருடைய போட்டோ பண்ணுறதுக்கு யார் தகவல் வேணால் இந்த போட்டோ எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இதெல்லாம் 4 குடும்பத்தினர் இணைந்து மெயினாக வந்து இந்த நாடி எல்லாமே பண்ணோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி கொடுத்துருவோம், பார்த்துருங்க. கட்டவரல்லேருந்து இந்த முட்டி எலும்பு பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். ஆள்காட்டி விரலை ஃபிங்கர் டிப்பால் டெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், கட்டவரல் பக்கத்தில் ஒரு முட்டி எலும்பு இருக்கும். இதாக இருக்குது. இது பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குது. உங்களுடைய ஆள்காட்டி ஃபிங்கர் டிப்பால் பட்டும் படாமல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் தெரியும். அது வந்து வாத நாடி. அடுத்தது பித்தம், கபம்னு வரிசை அந்த பக்கம் இருக்குது. வலது கையிலையும் வரும், இடது கையிலையும் வரும். சரிங்களா? ஸோ அதை வந்து சாரோட இவங்க நம்பருக்கோ அல்லது அவங்க நம்பருக்கோ உங்கள் குழுவுக்கு நான் அனுப்பிடுறேன். அதை பார்த்துக்கலாம். புரியும் உங்களுக்கு. இது ஐடியா இதுதான். பாக்கி எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். ஆமாம், இல்லை உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரிய ட்ரைனிங்காக தான். பல்ஸு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, அது சம்பந்தமான வீடியோவை நம்ம குழுவில் அனுப்புறதுக்கு பிரகாஷ். நன்றி. மிக சிறப்பான முறையில் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, ஆனந்தமாக இருப்பதற்கும் எப்படி இருக்குங்கிறத இந்நேரம் அவங்க தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இதுல வந்து எல்லாருமே பயனடைஞ்சிருந்தாரு. நீங்க ஒரு 4 பேரை போய் சொல்லணும். சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இது பயணம். உங்க கையால் ஒரு 4 பேரை வந்து பயனடைஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய மண்டபத்தில் பேராளர்கள் ஜே ராமகிருஷ்ணன் அவர்களை வேலை கிடைக்கின்றேன். ஆர்டி முகேஸ்வரியார் அவர்களை வேலை கிடைக்கின்றேன். ஏ சுப்பிரமணியன் அவர்களை வேலை கிடைக்கின்றேன். ஏ விவேசன் அவர்களை வேலை கிடைக்கின்றேன். மற்றும் நமது தலைவர் டி சத்யமூர்த்தி அவர்களை வேலை கிடைக்கின்றது.
அவங்களுக்கு எவ்வளவு அடுத்ததாக அவங்களுடைய சோஷியல் வெஞ்சர்ஸ் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நேரத்தில் நம்ம பாராட்டு தெரிஞ்சு அவங்க ஏன்னா ஒரு வேலைக்கு வரணும்னு எல்லாருமே யோசிப்பாங்க. நான் வந்து செஞ்சு தரேன், நான் எதுவே எதிர்பார்க்கல, நான் வந்து டான்ஸ் ஆடுறேன், நான் வரமாட்டேன். ஏன்னா அந்த மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் எல்லாருமே தெரியும். சாதாரண மேக்கப் போடுறதுனால வெளியே வரதுனால ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அதில் வரவேற்கு மேக்கப் போடுறதுனா சிற்பா போடுறதுக்கும் ஏதாவது போடுறதுக்கும் ஒரு நேரம் ஆகுங்க. அந்த போடுறது இங்கே நம்ம வேலையை ஒதுக்கி செஞ்சிடுவோம். அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்து ரொம்ப சிறப்பாக வரணுன்ற மாதிரி பயிற்சி தலைவர் அவர்கள் முன்னாடி கொடுத்துருவாங்க. வந்து இன்னைக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இவங்க என்னோட டான்ஸ் மாஸ்டர், இவங்க என்னோட பேரு, அண்ட் இவங்க 2 பேருமே என்னோட டான்ஸ் பார்ட்னர், அண்ட் அவங்க என்னோட கேமராமேன். இவங்க தான் எல்லா மேக்கப்புமே போட்டு விடுறாங்க. இன்னைக்கு போட்டு விடுறதுமே இவங்க தான். ஆக்சுவலி இன்னைக்கு மேடம் வந்து இவங்களும் எனக்கு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்காக நான் வந்து பேரெல்லாம் பண்ணல, அவங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கும் நான் தனியாக தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இவர்களை கௌரவிக்கும் விதமாக சுப்பிரமணியன் அவர்கள் கொண்டாடப்படுகிறார். நம்ம மனத்தில் மட்டும் இல்லாம இப்ப எல்லா இடத்துக்கும் வெளியில ரொம்ப வாங்கிக்கிறாங்க. என்னன்னா நிறைய விளம்பர ஆடுக்கு வந்து அவங்க நடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்றது இந்த நேரத்துல பெருமையா தெரிவிச்சுக்கிறார். அவங்க வந்து நீங்க எல்லாம் ஆரோக்கியம் வாழணும், நல்லா காத்துட்டீங்கனாலே ஆரோக்கியம் ஆயிடலாம். நம்பிக்கை கிடைச்சா எல்லாரும் பண்ணாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு நல்லா தகவல்னா பின்னாடி தெரிஞ்சது போட்டோ எடுத்துக்கலாம். அந்த உடம்பு சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ் நீங்க வச்சிருக்காங்க. யாரும் போட்டோ எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சா பண்ணிக்கலாம். நன்றி. जय श्रीनिवास जय वेंकटेश वृषशैलनाथ श्री पद्मनाभ वैकुंठनाथ जय विष्णुतेज राजाधिराज तव जय 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 देवाधिदेव जय वासुदेव श्रीरामचंद्र जय कल्कि रूप शौरीश मोद भेरी निनाद जय 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 जय